பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட சங்கீதம் 115:13 வசனம், சாம் சாப்டர் 115 verse 13. இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம், எப்படி ஆசீர்வாதம், எப்போ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராம். கர்த்தர் அந்த குடும்பங்களை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் குடும்பங்களை நினைத்தரணுன்னாக்க நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை சிறியவங்க இருக்கலாம், இல்லை வாலிபர்கள் இருக்கலாம், சின்ன குழந்தைகள் இருக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறச்சு நிச்சயம் அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயம் பெரியோருக்கும் சிறியோர் முதற்கொண்டு எல்லோருக்கும் இருக்க ஆவியானவரே உதவி செய்வீராக தகப்பனே. அப்படி இருக்கும்போது கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரும் சிறியோரும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். God bless you.